எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் ஸ்ட்ரெஸ் பற்றி பேச போகிறோம். ஸ்ட்ரெஸ் இல்லாத மனுஷங்க உண்டா? ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எதையாவது பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஒன்றுமே இல்லைன்னாலும் நம்ம மனசில் ஒரு இமேஜின் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். அதுதான் உண்மை. அப்படிங்கிறவங்க ஆமாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆஃபீஸ் போனால் ஸ்ட்ரெஸ், வீட்டுக்கு போனால் ஸ்ட்ரெஸ், வெளியே போனால் ஸ்ட்ரெஸ், எங்கே போனாலும் ஸ்ட்ரெஸ் தான். ஆனால் ஸ்ட்ரெஸ்னால் ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னா ஒன்றுமே கிடைக்காதுங்க. நம்ம உடம்பு ப்ராப்ளம் ஆகிறது தான் மிச்சம். பிபி, சுகர் எல்லாமே வாண்டடாக நம்மளை தேடி வந்துடும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 5 டிப்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ஒருத்தங்களுக்காவது போய் ரீச் ஆச்சு அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு பிரினா விலாக் டைரிஸ். ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னா மொபைல் ஃபோன். கண்டிப்பாக காலையில் எந்திக்கும் போதும் நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியும் மொபைல் ஃபோன் தொடவே தொடாதீங்க. கண்டிப்பாக தள்ளி வைங்க. ஏன்னா மொபைல்னாலேயே பாதி ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு நிறைய வருது. கண்டிப்பாக அந்த மொபைலோட ரேடியேஷன் உங்களை தூங்க விடாது. நல்லா தூங்குனாலே பாதி நைட் தூங்கும்போது பார்க்குறனால இன்னொரு ட்ராபேக் என்ன அப்படின்னா நெகட்டிவ் நியூஸ் பார்க்குறோம். நெகட்டிவாக சில ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகி நமக்கு நெகட்டிவாக தான் திங்கிங் வருமே தவிர அந்த பாசிட்டிவ் அப்படிங்கிற திங்கிங்குள்ளே போகவே மாட்டோம். அதனால் கண்டிப்பாக அட்லீஸ்ட் தூங்குறதுக்கு முன்னாடி காலையில் எந்திக்கும் போது இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸை அவாய்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் கம்மியாக மெத்தட் நம்பர் 2, அதாவது யோகா பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க. கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு 5 minutes இல்லைன்னா 10 minutes, நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா ஒரு 5 minutes பண்ணுங்கள். யோகா பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு மைண்டுக்கும் மனசுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும். கண்ணை மூடிட்டு யாருமே இல்லாத இடத்துல இல்லை மொட்டை மாடியில் இல்லை ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே அப்படி உட்காந்துட்டு ஒரு 5 minutes இல்லைன்னா 10 minutes உட்காந்திங்க அப்படின்னா எதுவுமே ஞாபகத்துக்கு வராதுங்க. மனசுக்கு அப்படி ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸாக உங்கள் மைண்டுலேயும் மனசுலேயும் ஒரு மன நிம்மதி, மன அமைதி கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு ஆமாம் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸ்ட்ரெஸ் கம்மியாக மெத்தட் நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாமா? அதாவது உங்களுக்கு மனசில் பாரமாக இருந்துச்சு, யார்கிட்டையாவது இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஒரு ட்ரஸ்டட் பர்சன் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதாவது உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் இருக்கலாம், அதாவது சிஸ்டர், பிரதர், அப்படி இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை ரிலேட்டிவ், யாராவது ஒருத்தர் ட்ரஸ்டட் பர்சன். எல்லார்கிட்டையும் போய் கண்டிப்பாக சொல்லக்கூடாது. யாராவது ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மனசில் இருக்கிறதுல சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டுக்கு. ஸ்ட்ரெஸ் கம்மியாக மெத்தட் நம்பர் 4 என்னன்னு பார்க்கலாமா? அதாவது சின்ன சின்ன சந்தோஷத்தையும் அனுபவிங்க. அதாவது வெளியே வாக்கிங் போகிறப்போ இந்த மரத்தை பார்க்குறது, க்ரீன் கலரை மரத்தை பார்க்குறது, அதில் பட்டர்ஃப்ளை பறக்கிறது, மேகம், வானம், இந்த மாதிரி குழந்தைங்களோட சிரிப்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே சிரிப்பு வரும். உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைல் வரும். நீங்கள் உங்களோட கவலையை மறப்பீங்க. ஸ்ட்ரெஸ் கம்மியாகிறதுக்கு மெத்தட் நம்பர் 5 என்னன்னு பார்க்கலாமா? அதாவது ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காமல் இந்த நிமிஷம் இந்த நொடி என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்கள் கான்சன்ட்ரேஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதாவது ஃப்யூச்சரில் இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்ட்டு யோசித்து இப்போ இருக்கிற இந்த நிகழ்காலத்தை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் சின்ன சின்ன மொமெண்ட்டை மிஸ் பண்ணிவிட்டு அச்சச்சோ மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ட்டு யோசித்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. இருக்கும்போதே அனுபவிச்சுட்டு போகிறது தாங்க வாழ்க்கை. ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு வெளியே எங்கேயுமே தேடாதீங்க. நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம நினச்சா மட்டும்தான் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ண முடியும். வேறு யார் என்ன அட்வைஸ் பண்ணாலும் கொஞ்ச நேரத்துக்கு நல்லாயிருக்கும், மறுபடியும் நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர செய்யும். ஏன்னா நம்மளாம் மனுஷங்க தானே, ஆட்டோமேட்டிக்காக வரதான் செய்யும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு நம்மளால் மட்டும்தான் முடியும். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இது ஒருத்தங்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட். யாராவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிரினா விலாக் டைரிஸ். தேங்க்யூ, பபாய். யாராவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பபாய்.
யாராவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரினா vlog டைரிஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். யாராவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.